மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு நிதி அளிக்கவில்லை என கூறி ஈரோட்டில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி. தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுகவினர் எந்தெந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். அதாவது வணக்கம். குறிப்பாக ஈரோட்டில் மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சித்ததாக மத்திய பாஜக அரசை கண்டித்து இன்று மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்தது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாநகர் பகுதியில் உள்ள காளைமாடு சிலை அருகில் ஈரோடு வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சீரான வளர்ச்சியை உருவாக்கிட வேண்டும். அதே சமயத்தில் கடைகோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாக இருக்க வேண்டும். அதனால் இந்த நாட்டின் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை என்றும், தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக மத்திய அரசு கொடுத்துள்ளது. அதே சமயத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை மத்திய பாஜக அரசு காட்டியுள்ளது என தெரிவித்து தற்போது திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் ஆகியோர் தலைமை வகித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மத்திய பாஜக அரசு தற்போது தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்றும் உடனடியாக மத்திய பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட திமுகவினர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.